சொல்லுங்கள், செம்மையான ஒரு காமெடி படம் பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி ப்ரோ? அது ஏன் ப்ரோ கடுப்பு ஏற்றுறீங்க? காமெடியே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. நான் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பற்றியே பேசினுக்கிறேன். சுத்தமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துன்னு தவிர சிரிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. அப்படின்னும் போது நம்ம காலங்காத்தால் 9 மணி வந்து பாதி எதுக்கு ப்ரோ? ரொம்ப எனக்கு மன உளைச்சலில் தான் ப்ரோ இருக்கிறேன். சந்தானம் படம் இந்தளவுக்கு கேவலமாக தான், அதாவது காலம் எந்தளவுக்கு கெட்டு போயிது பாருங்க. சந்தானத்துக்கு காமெடி வரல ப்ரோ. இதை நான் எங்கே போய் சொல்லுங்கள்? சந்தானத்துக்கிட்ட தான் சொல்லணும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் அவர் பார்த்தா அவர்கிட்ட சொல்லணும் போல். ஏன்னா வந்து யாருமே அவர் வந்து ஆஸ் ஏ ஹீரோவாக அவர்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸு வேலை வாங்க மாட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். காமெடியாக இருக்கட்டும் அவளை படத்தை ஜீரோ. டிடி ரிட்டர்ன் அளவுக்கு இருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி ஹீரோவாக டிடியில் பண்ண அளவுக்கு கூட சந்தானம் இந்த அளவுக்கு பண்ணல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டிடியில் பண்ணதே சந்தானத்தோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அவங்க கூட இருக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸாக இவர் வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ண அளவு கூட இதில் வந்து பண்ணலன்னு தான் சொல்லுவேன். இதில் ஜீரோ. அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக மதகதார் அதான ஒரு பழைய படம் ஒன்று விட்டானுங்க. அதில் வந்து அருமையாக இருந்தது சந்தான பர்ஃபார்மன்ஸு. அது சந்தானம் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது, அது மட்டும் தான். இதில் வந்து ஹீரோவாக பண்ண சொல்லிட்டு இருக்கிற அவரோட நிலைமையை அவரே கெடுத்துன்னு தான் சொல்லுவேன். எதுவுமே ஒரு கூட இல்லை. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மொட்டராஜன், கிங்ஸ்லி, அப்புறம் நிலகல் ரவி, இவ்வளோ பேர் இருந்தும் ஏன் படத்தில் காமெடி? நிலகல் ரவி வந்து அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் அருமையாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து நல்லா காமெடியாகவே இருந்தது நல்லாவே. பட் இந்த படத்தில் நிலகல் ரவி பண்ணுறது கிரிஞ்சியாக இருந்தது. ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது கிங்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் வந்து சுத்த மொக்க காமெடி தான் சொல்லுவேன். அவர் வந்து எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல காமெடி. மூணாவது மொட்டராஜன் வந்து நல்லா இருந்தது. மொட்டராஜன் அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டார். இந்த படத்துக்கு அவரால் எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர் ஸ்டைலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டார். பட் அந்த கூட இருந்தவங்க சொதப்பதுனால பாவம் அவருக்கும் நிறைய அடி வாங்கிச்சு. கூட இருந்தவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா அவரோட பர்ஃபார்மன்ஸில் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகி அந்த என்டையர் சீனே நல்லா அமைஞ்சிருக்கும். அது பண்ணாததுனால மொட்டராஜனுக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. கஸ்தூரி ஒரு குடும்ப குத்து வழக்கில் இதில் நடிச்சிருக்கிறாங்க. கேவலமாக இது ப்ரோ. கஸ்தூரிலாம் ஆயா ஃபீலிங் தான் ப்ரோ எனக்கு. அம்மாவாக போட்டிங்க சந்தானத்துக்கு அம்மாவா, அதை அப்படியே விட்டுருக்க வேண்டியது. அதை ஏன் ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஏன் போட்டு கிளாமராக காட்டணும்னு சொல்லிட்டு ஆயா ஃபீலிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு. இந்த கிளாமர்னால் காட்டினா யங்ஸ்டர்ஸ்க்கு புத்துணர்ச்சி வரணும், அந்த மாதிரி எதுவுமே வரல. கிளாமரை காட்டுறாங்க, நம்மளுக்கு சிரிப்பு வருது. அதாவது சிரிப்பு வர வேண்டிய இடத்துல சிரிப்பு வரல படத்தில். கிளாமரை காட்டுற கஸ்தூரி கிளாமரை காட்டுறதுல நம்மளுக்கு சிரிப்பு வருது. லாஸ்ட்டில் ஒரு பாட்டு ஒன்று ஆடும், கோடான கோடி பாட்டு மியூசிக் ஆடும். அது பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வருது. ஏ இதெல்லாம் கிளாமராடா அப்படின்னு அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. நைட்டு போட்டு ஒரு தங்கச்சி வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது டிரான்சிஷன் நல்லா தான் இருந்தது. தங்கச்சியிலேருந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போனோடனே கொஞ்சம் கிளாமராக மாறுறது நல்லா தான் இருந்தது. பட் அதுக்கு சந்தானம் வந்து தங்கச்சின்ற ஃபீலிங்கை மறந்துட்டார் ப்ரோ. அதை நான் மிகப்பெரிய கொஸ்டின் ஒன்று எழும்புது. அவர் தங்கச்சி ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனதுக்கப்புறம் தங்கச்சியாக மறந்துட்டு ஒரு கிளாமரஸான ஹீரோயின் கூட பர்ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணுகிறாரு. அது தங்கச்சியா உனக்கு? அதுக்கு உண்டான ஃபீலிங்கே நீ எதுவுமே கொடுக்கல. அப்போ எதுக்கு தங்கச்சியாக போட்டேன் அப்படின்னு நம்ம மிகப்பெரிய டேரக்டருக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் எழும்புது. அதில் வந்து மிகப்பெரிய சொதப்பு தான் சொல்லுவேன். பட் அது காட்டுறதுல நல்லா தான் காட்டியிருக்கு, ஓகே. பட் யாஷிகா ஆனது கூட இதுக்கு முன்னாடி அந்த இருட்டறையில் முரட்டு குத்தலாம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதை விட இதில் கம்மி தான். அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி அந்த படங்களில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிடி நெக்ஸ்ட் லெவல் மிகப்பெரிய கம்மி. நெக்ஸ்ட் லெவலில் எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ் லெவலில் கூட தொட முடியல இந்த படத்தால். அது ஆக்சுவலாக நல்லவேளை நெவர் எண்டு சொல்லிட்டு அடுத்த பாட்டு கண்டினியூ பண்ண போனாங்க ப்ரோ. நல்லவேளை அதை வந்து முடிச்சு விட்டானுங்க. அந்த பாட்டில் வந்து ஹீரோவாக மறுபடியும் ஜிவிஎம்மை போடுற மாதிரி எடுத்துன்னு போயிட்டானுங்க. நல்லவேளை ஜிவிஎம் சந்தானம் போட்டு அந்த ஒரு விஷயத்தை தானே நல்ல விஷயமா பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதை அப்படியே அப்ரூவ்டாக கட் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டு வராத மாதிரி கட் பண்ணிட்டானுங்க. ஆமாம், ரிவ்யூவரை கொலை பண்ணுவானாலாம். மொக்கையாக ரிவ்யூ பண்ணால் இந்த பிரசாந்த் ப்ளூசரமாரெலாம் கொலை பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளூசரமாரனை கொலை பண்ணுற மாதிரி காட்டல, பிரசாந்த் கொலை பண்ணுற மாதிரி சீன் இருக்குது. பட்டு அந்த மாதிரி அது தேவையில்லாத சீன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூவர் வந்து அவங்க மட்டும் ரிவ்யூ பண்ணல, ஏகப்பட்ட பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சொல்கிறாங்க, நல்லா இல்லைனா கையை ஊற்றுறாங்க. அது வந்து நார்மலாகவே பண்ணுறாங்க. அந்த சீன் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிளைமாக்ஸில் சந்தானம் சொல்லியிருப்பார், என்ன தான் வந்து படம் நல்லா இருந்தால் கை ஊற்றினாலும் படம் ஓடிடும், படம் என்ன தான் மொக்கையாக இருந்தாலும் நீ என்ன தான் பாராட்டி பேசினாலும் படம் ஃப்ளாப்பு தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் படம் தப்பிச்சுது. நீங்கள் பியூராக அந்த ரிவ்யூவரை இது பண்ணுற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கை ஊற்றிடலாம். சரி, பயாஸ்டாக தான் இருந்தது, அதனால் தப்பிச்சிங்க. வேலைக்கு ஆகுது. சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து நல்லா இருந்தால் நல்லா சொல்லிடுவேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து உண்மையிலே எனக்கு காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. சரி, பேய் படம்ன்றீங்க, பயமாகவும் இருக்கணும், பயமாகவும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, கில்மாவாக காட்டுறீங்க, மேட்ராச்சு ஒர்க் அவுட் ஆகும்போது அதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் போது நான் இந்த படத்தை எது வந்து பார்க்குறேன்னு தெரில. ஆஸ் யங்ஸ்டராக எனக்கு வந்து இந்த படம் 3 வகையில் ஏமாற்றம் தான் கொடுத்துது. இந்த படம் யாரு நான் பார்க்கலாம்,
இந்த குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்து என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆர்வத்தை தூண்டுற வரைக்கும் அந்த சீனுக்காக பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, அது வரைக்கும் பார்க்கலாம். மற்றபடி வந்து எதுவுமே வந்து பெரிய ஆடியன்ஸும் சரி, இந்த நினைவு தெரிஞ்சு யாருன்னா இருந்தாங்கன்னா யாருமே ஒர்க் ஆகுது, குழந்தைங்க வந்து பார்க்கலாம். டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ் காமெடி மன்னன் கவுண்டரு கண்ணன் சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ் சிறுசு முதல் பெருசு வரை அனைவரையும் நகைச்சுவையில் சிரிக்க வைக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ். சந்தானம் அண்ணனை பார்த்தா ஆகுதுங்க ஹாப்பி, குறையுதுங்க பிபி, காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு, அண்ணன் பண்ண மாட்டார் போரு. காமெடி சூப்பர் ஸ்டார் டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். அவருக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படம். என்ன ப்ரோ பண்ணுறது, இப்போ உண்மையை சொல்லணுன்ற ஒரு இது வந்துருச்சுல்ல, அதனால் உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா ஃபேக்காக நம்ம சொல்லக்கூடாது. நாளைக்கு அண்ணனே பார்த்தாலும் இந்த படம் நம்மளுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு அவருக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நம்ம உண்மையை சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் உண்மையாக சொல்கிறேன். காமெடி வந்து 50-50 இல்லை 56 ஒரு 100க்கு 60% ஒர்க் ஆகிருக்கும். இப்போ வந்து ரிவ்யூவர்னு சொன்னாங்க, அவர் வந்து படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணுவார், ஒரு ஃபேமஸான ரிவ்யூவர்லாம் வருவாங்க, அந்த கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும், ரிவ்யூ பண்ணுவார், அதனால் ப்ராப்ளம்லாம் வரும், அதை ஃபேஸ் பண்ணுவார், அந்த மாதிரி நினச்சோம் நாமோ. பட் ஆனால் இது டோட்டலாக அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டாக போயிடுச்சு. திடீர்னு படம் பார்க்க போவார், ஒரு பேய் படத்து உள்ள அவர் ட்ராவல் ஆகிற மாதிரி வச்சுட்டாங்க. அது வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஒரு படமாக பார்க்க ஒரு ஸ்டோரியாக அது நல்லா இருக்க மாதிரி பெருசாக கிளிக் ஆகலை அவங்களுக்கு. அவங்க யோசித்த கண்டென்ட் வந்து பெருசாக கிளிக் ஆகலைன்னு தான் சொல்லலாம். ஒரு பேய் படம் மாதிரி ஹாரர் மாதிரி காட்டினாங்களா, அட்லீஸ்ட் பயப்படுற மாதிரியாவது இருந்திருக்கலாமா. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேய் படம் பார்க்குறோம், பயமாக இருக்குன்ற மாதிரியும் ஃபீல் ஆகலை. அதனால் ஓவராலாக என்னென்னா அண்ணனுக்கு வந்து இந்த படம் பெருசாக கை கொடுக்கல. கோவிந்தா ஒரு பாட்டை தூக்குனாங்க, அந்த கோவிந்தா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சந்தான அண்ணன்ன்றது வந்து காமெடி சூப்பர் ஸ்டார். அப்படியே அவர் வந்தார்னா அப்படியே தெறிக்க விடும், காமெடி பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ணியிருக்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக வெறும் காமெடி படமாகவே நார்மலாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த பேயெலாம் இல்லாமல் ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் அவர் எப்படி பண்ணியிருப்பாரோ அதை மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிவ்யூவர்னு சொன்னாங்க. ரிவ்யூவர்னால் என்ன, ஒரு 10 படத்தை போய் பார்க்கணும், அதனால் ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகணும், இல்லை படம் நல்லா ஓடணும், நல்ல படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோன்ட்டு அவரே சொல்லியிருந்தார் படத்துலேயே. அந்த மாதிரி வந்து அதனால் என்ன பிரச்சனை வருது அந்த மாதிரி காட்டுவாங்கன்னு தான் நாங்கள் யோசித்தோம். பட் ஆனால் இது டோட்டலாக அதுக்கு இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டோட்டலாக சம்மந்தம் இல்லாமல் வேறு எதுவும் எடுத்திருக்காங்க. பட் அவங்க முயற்சி நல்லா பண்ணியிருக்காங்க, அது பெருசாக கிளிக் ஆகலை சந்தான அண்ணனுக்கு. நெக்ஸ்ட் படத்தில் கரெக்டாக கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சந்தான அண்ணன் ஃபேனாக பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம இப்போ நம்மளே நிறையா பண்ணுவோம், ஒரு சிலது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாதில்ல, அந்த மாதிரி இது அந்த அண்ணனுக்கு பெருசாக கிளிக் ஆகலை அப்படி தான் எடுத்துக்கணும்.